இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சோலே, இன்று நற்செய்தியில் 2 கருத்துக்களை ஆண்டவர் முன்வைக்கின்றார். ஒன்று, தன்னுடைய மரணத்தை பற்றியும் தன்னுடைய பாடுகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சீடர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். ஆனால் சீடர்களுடைய யோசனை, சீடர்களுடைய ஆவல், சீடர்களுடைய ஆசையெல்லாம் 12 பேரில் யார் பெரியவர் என்பதை பற்றி வாதாடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சோலே, ரஷ்ய நாட்டினுடைய கொடுங்கோல் ஆட்சி மன்னர் ஜார் மன்னரின் ஆட்சி காலத்தில் அவரை எதிர்த்ததற்காக பீட்டர்பால் கோட்டையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். அவர்தான் சிபால்சிக். இந்த சிபால்சிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இன்னும் தூக்கு ஏறுவதற்கு 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன. ஆனால் அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு தேடல் இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியும் சந்தோஷம் பட்டார். அவர்தான் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கக்கூடிய ஃபார்முலாவை தயாரித்தவர். தான் தூக்கில் இடுவதற்கு முன்பாக இந்த ஒரு அருமையான அறிவியல் படைப்பை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார். அதற்கு பிறகுதான் 1957 ஆண்டு ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் முதலில் அந்த வான்வெளிக்கு அனுப்பப்பட்டது. முதலில் அந்த ஸ்பேஸ்ல அந்த செயற்கைக்கோளோடு பயணித்தவர் தான் பூரி ககாரின் என்பவர். பிரியமான சகோதர சகோதரே, நம்முடைய பகத்சிங்குடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார். தூக்கிலிடுவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக அரசும் புரட்சியும் என்ற புத்தகம், லெனின் அவர்களால் எழுதப்பட்ட தர்மியான புத்தகத்தை வாசித்து தூக்கு மேடைக்கு செல்லும் வேளையில அங்க இருக்கக்கூடிய காவலரிடம் கூறுகிறார், இன்னும் 2 பக்கங்கள் இருக்கின்றன, நான் படித்துவிட்டு என்னை தூக்கிலிடுங்கள் என்று கூறினாராம். அங்கிருந்த காவலர்கள் அத்தனை பேரும் மெய்சிலிர்த்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். தான் தூக்கிலிடப்படக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அரசும் புரட்சியும் என்ற இந்த அருமையான வரலாற்று புத்தகத்தை இன்னும் 2 பக்கங்கள் முடிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவை பகத்சிங். பிரியமான சகோதர சோலே, என்ற நாளில் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பற்றி உயிர்ப்பை பற்றி தன்னுடைய பாடுகளை பற்றி சீடர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சீடர்களோ, யார் நம்மிடம் பெரியவராக இருக்க போகிறார்? நான் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதற்காகவே வந்தேன் என்று அந்த ராபோஜனத்தின் போது தேவன் சீடருடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று படிப்பதற்கோ சாதனை புரிவதற்கோ லட்சியத்தை அடைவதற்கோ வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது, காலம் ஒரு தடை கற்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவை அத்தனையும் எந்த நிலையிலும் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். கடைசி தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பாக ஸ்புட்னிக் என்ற அந்த செயற்கைக்கோள் ஃபார்முலாவை கண்டுபிடித்தாரே பகத்சிங், இன்னும் 2 பக்கங்கள் இருக்கின்றது படித்தாரே. ஆனால் இன்று ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த உடனே படிப்பதை நிறுத்திவிடுகிறோம், வாசிப்பதை நிறுத்திவிடுகிறோம், தேர்வை நிறுத்திவிடுகிறோம். பிரியமான சகோதர சோலே, தொடர் தேடலும் தொடர் படிப்பும் அந்த அறிவு களஞ்சியத்தை இன்னும் அடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் தாகமும் கொண்டிருக்க வேண்டும்.
பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான நாளில் அந்த தேடலோடு நாம் பயணிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நம்மில் பெரியவராக இருக்க விரும்புபவர் சிறியவராகவும், சிறியவராக இருக்கக்கூடியவரை ஆண்டவர் பெரியவராக மாற்றுகிறார். கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய நிலையும் மாறும், நம்முடைய சூழ்நிலையும் மாறும், நம்முடைய பொருளாதார நிலையும் மாறும், நம்முடைய கஷ்டமும் மாறும், நம்முடைய வேதனையும் மாறும், நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் மாறும், குடும்பத்தில் இருப்பவர்களும் மாறுவார்கள் என்ற அந்த மாற்றத்தை நோக்கி, அந்த தேடலை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 12 சீடர்களும் நீர் கூறிய உன்னுடைய பாடுகளை பற்றியும், துன்பத்தை பற்றியும், கஷ்டத்தை பற்றியும், அவமானத்தை பற்றியும், இறப்பை பற்றியும், உயிர்ப்பை பற்றியும், பின்னகம் செல்வதை பற்றியும் பேசினாலும் அவருடைய தலைக்கு ஏறவில்லை. அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த உலகளாவிய அந்த அதிகாரம், அந்த தலைமைத்துவம் அல்லது பொறுப்பு, அல்லது யார் உயர்ந்தவர், யார் தலைவர் என்ற ஒரு வாக்குவாதம் தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்திலும் கூட, எங்கள் சூழ்நிலையிலும் கூட இப்படித்தான். இதோ பணிவிடை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுத்து, இதோ நாங்கள் பணி ஏற்பதற்கல்ல, பணி ஆற்றுவதற்கு வந்தோம், தொண்டு புரிய வந்தோம் என்று அப்படிப்பட்ட எங்கு சென்றாலும் என்னால் இயன்ற அளவுக்கு என்னுடைய உழைப்பையும், என்னுடைய அறிவையும், என்னுடைய படிப்பையும், என்னுடைய பணத்தையும் பிறர்வான செலவழிக்கக்கூடிய அந்த நல்ல மனசை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.